பிரைஸ் த லார்ட். இந்த வீடியோலையும் வேதத்தில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு சாப்டரை குறித்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். அது எந்த சாப்டர்னு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானியலில் வந்து 4வது அதிகாரம். என்ன சுவாரஸ்யம் இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேதாமம் முழுவதுலேயுமே இந்த ஒரு அதிகாரம் மட்டும்தான் ஆண்டவர் அறியாத ஒரு ராஜாவால் எழுதப்பட்டது. நேபுகாத் நேச்சர் பாபிலோன் ஆண்ட ராஜா. 2500 வருடங்களுக்கு முன்பாக இந்த பாபிலோன் ஆண்ட இந்த ராஜா எழுதின அதிகாரம் தான். என்ன அப்படி இதில் எழுதுறாரு அப்படின்னா முதல்ல கர்த்தருடைய மகத்துவங்களை புகழ்ந்து எழுதுறாரு. அதற்கப்புறமா அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த சொப்பனத்தை குறித்து எழுதுறாரு. அந்த சொப்பனத்தை தானியேல் விளக்குனதை குறித்து எழுதுறாரு. அதுக்கப்புறமா அவர் எப்படி மனம் திரும்பினார் அப்படின்ற காரியத்தை எழுதி அந்த நேபுகாத் நேச்சர் ராஜா காமிக்கிறாரு. இதுல முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னா ஆண்டவர் பெருமையுள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறாருன்னு 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல நம்ம பார்க்குறோம். இந்த பெருமையை உடைக்கணுன்றதுக்காகவே கர்த்தர் இந்த நேபுகாத் நேச்சருக்கு ஒரு சொப்பனத்தை கொடுக்குறாரு. அந்த சொப்பனத்துல என்ன இருக்கு அப்படின்னா இவர் ஒரு பெரிய மரமா காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் எப்படி இவர் புல்லை மேய்ந்து திரிவார் அப்படின்ற கர்த்தர் விளக்குறாரு. அதுக்கப்புறமா தானியேல் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆலோசனையுமே இவருக்கு கொடுக்குறாரு. இது எல்லாம் இவர் ராஜா கேட்பார் அப்படின்னு ஆண்டவர் நினைச்சாரு. மாறாக அவர் கேட்கல. ஆண்டவர் சொன்ன சொப்பனம் தான் நிறைவேறுது. அதே போல இந்த ராஜா சொப்பனத்தின்படியே என்ன ஆகிறார் அப்படின்னா மாடை போல புல்லை மேய்ந்து திரிகிறார். பின்பாக என்னன்னா வானத்தை ஏறெடுத்து கர்த்தரை நோக்கி பார்த்ததுக்கு அப்புறம் என்ன ஆகிறார் அப்படின்னா இவர் மறுபடியும் இவரோட ராஜ்யம் இவருக்கு கொடுக்கப்படுது. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கர்த்தர் நம்மளுடைய பெருமையும் விட்டு நம்ம விலகி இருக்கணும்னு பார்க்குறாரு. ஏன் அப்படின்னா இது முக்கியமாக ஒரு பிசாசோட ஒரு கேரக்டராக தான் இருக்குது. அதே போல் இந்த பெருமையோட இன்னொரு பக்கத்தில் என்ன நம்ம பார்க்கலாம் அப்படின்னா பொறாமை. ஒரு காயினில் 2 பக்கங்கள் இருக்கிற மாதிரி ஒரு நாணயத்தில் பெருமை பொறாமைன்றது 2ம் ஒன்றாக தான் இருக்கும். இந்த 2மே கர்த்தர் நம்மள்கிட்ட வெறுக்கக்கூடிய ஒரு காரியம்தான். இது நம்ம பார்க்கும்போது என்ன அப்படின்னா நம்ம உண்மையாலுமே தானியேல் சொன்ன ஆலோசனையின்படியே நம்மளுடைய பாவங்களையும் அக்கிரமங்களையும் நீக்கிட்டு அதே போல் மற்றவங்களுக்கு இறங்குகிறவர்களாக கர்த்தருடைய நீதியை செய்யும் போது நிச்சயமாக கர்த்தர் நம்மளையுமே இந்த பெருமை, இந்த பொறாமை, இந்த காரியங்கள்லேருந்து நம்மளை விடுதலையாக்குவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென்.